அனைவருக்கும் வணக்கம். புறநானூறு பாடல் 63. என்னாவது கொல். பாடியவர் பரணர். பாடப்பட்டோன் சோழன் வேற்படர்க்கை பெருவிறற் கிள்ளி. சேரமான் குடக்கோ நெடும் சேரலாதன். திணை தும்பை. துறை தொகைநிலை. பாடல். எனைப்பல் யானையும் அம்பொடு துளங்கி விளைக்கும் வினையின்றி படை ஒழிந்தனவே விரற்புகழ் மாண்ட புரவி எல்லாம் மரத்தகை மைந்தரோடு ஆண்டு பட்டனவே தேர்தர வந்த சான்றோர் எல்லாம் தோள் கண்மறைப்ப ஒருங்கு மாய்ந்தனரே விசித்து வினைமாண்ட மயிர்க்கண் முரசும் பொறுக்குனர் இன்மையின் இருந்து விளிந்தனவே சாந்தமை மார்பின் நெடுவேல் பாய்ந்தன வேந்தரும் பொருது களத்து ஒழிந்தனர் இனியே. என்னாவது கொல்தானே கழனி ஆம்பல் வள்ளி தொடிக்கை மகளிர் பாசவல் முக்கி தன்புனல் பாயும் யாணர் அராவைப்பின் காமர் கிடக்கை அவர் அகன்றலை நாடே. பாடலின் விளக்கம். எத்தனை யானைகள் அத்தனை யானைகள் மேலும் பாய்ந்திருக்கும் அம்புகள். அதனால் அவை போரிடாமல் கிடந்தன. குதிரைகளும் வீரர்களோடு மாண்டன. தேரில் வந்த மறவர்களும் அவர்கள் அணிந்திருந்த தோல் என்னும் மார்பு கவசம் மூடிய நிலையில் மாண்டு கிடந்தனர். முரசுகள் முழக்குவார் அற்று கிடந்தன. வேந்தர்களும் சந்தனம் அணிந்த மார்போடு களத்தில் மாண்டு கிடந்தனர். இனி அவர்களின் நாட்டு வளம் என்ன ஆவது? நன்செய் கழனிகளில் பூத்த ஆம்பல் மலர்களை சூடிக்கொண்டு பச்சிலைகள் படர்ந்து இருக்கும் குளத்தில் நீரில் குளித்து விளையாடும் மகளிர் மகிழ்வு என்ன ஆவது? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்.